அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தின் வரப்பிரசாதம் அப்படின்னு சொன்னா அது ரசம்தான். ரசத்துல என்ன இருக்குங்க அப்படின்னு கேட்பீங்க. ரசத்துல என்ன இல்ல அப்படின்னு கேளுங்க. அத்தனை விஷயம் ரசத்துல இருக்குது. ரசத்த மட்டும் தினமும் சாப்பிட்டுட்டு வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குது. எந்த விதமான நோய்களும் அவங்க அவ்வளோ சீக்கிரம் அண்டாது. அதுல ரசத்துல நெறைய வகைகள் இருக்குது. பார்த்தீங்கன்னா, மிளகு ரசம், தக்காளி ரசம், பூண்டு ரசம், இஞ்சி ரசம், வெற்றிலை ரசம், நெல்லிக்காய் ரசம், தேங்காய் பால் ரசம், கொள்ளு ரசம், பருப்பு ரசம், பச்சை புளி ரசம் இப்படி நெறைய வகைகள் இருக்குதுங்க. அடுக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் மூலிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த அரைச்சு அத இது கூட கலந்துருவாங்க. உதாரணத்துக்கு தூதுவளை அந்த தழைகள அரைச்சு இந்த ரசத்தோட சேர்த்தீங்கன்னா, தூதுவளை ரசம். இப்படி எல்லாமே ரசமாவே சேர்த்து சாப்பிடும்போது சுட நமக்கு சுட எளிமையாவும் இருக்கும். மணக்கும் சாதா ரசம் ஒரு ரசம் செய்வது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி, புளி இதெல்லாம் கரைச்சிட்டு, அந்த அரைக்கிற அந்த மசாலா இருக்கு இல்லைங்களா? அதுல என்னென்னலாம் சேர்க்கிறாங்கன்னு பாருங்க. தனியா, மிளகாய், மிளகு, சீரகம், பூண்டு, வெந்தயம், மஞ்சத்தூளு, பெருங்காயம் இப்படி எல்லாமே பருப்பு, துவரம்பருப்பு இப்படி எல்லாமே மூலிகை எல்லாமே சேர்த்து அதுல வருதுங்க. மூலிகைன்னா நம்போ வெறும் தழைகள் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படியெல்லாம் கிடையாது. இதுல அஞ்சரை பெட்டி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மூலிகை தன்மை தான். இதுல ஒண்ணு ஒண்ணும் அதாவது ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்ததாக இருக்குது. வெறும் ஒரு மஞ்சள மட்டும் எடுத்துட்டீங்கனாலே, அதுக்கு நீங்க மணிக்கணக்கா பேசிட்டு இருக்கலாம். அவ்ளோ பயன்கள் இருக்குது அந்த மஞ்சள்ல. நோய் எதிர்ப்பு சக்தி வராம தடுக்கிறதுக்கு மஞ்சள் மட்டுமே போதும். ஆக இந்த மாரி ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயத்துல எவ்வளவு உட்பொருளாக வச்சிருக்காங்க. அதுக்கு மேல கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே மூலிகைங்க. இது எல்லாமே சாப்பிடுறதுன்னு சொல்லும்போது, நமக்கு உண்மையிலே உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். இதுதான் பாரம்பரியத்துல நமக்கு வச்சாங்க. அது மட்டும் இல்லாம ஜீரண சக்திக்கு இது பெருமளவுக்கு உதவும். அதனால சாப்பாட்டுல கடைசியில இந்த ரசத்த வச்சிருந்தாங்க. ஒரு சிலர் சாப்பாட்டுல சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 2 டம்ளர் ஃபுல்லா ரசத்த குடிக்கிற பழக்கமும் இருக்குதுங்க. எவ்ளோ பெரிய விஷயம் இன்னைக்கு காலப்போக்குல அந்த ரசத்தையே நம்போ மறந்துட்டோம். அல்லது குறைவாவும் பயன்படுத்திட்டு வரோம். அதனால மீண்டும் அந்த பாரம்பரிய விஷயத்தை நம்ம நினைவு கூர்ந்து ரசத்தை பயன்படுத்துவோம். ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி. சுட சுட மணக்கும் ரசம் ரெடி.